இத்தனை நாள் நான் போட்டதெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஆனா இன்னைக்கு உண்மையிலே எனக்கு நான் செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சிம்பிள் அண்ட் டேஸ்டியா தேங்காய் சாதமும் சோயா ஃப்ரையும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? வீட்ல இருந்தா நான் சமைக்க அம்மா கல்வன்னு வேலை கம்மியா இருக்கும். ஆனா இங்க எல்லாத்தையும் நானே பண்ணணும் போது ரொம்ப கடுப்பா இருக்கும். 2 பீஸ் தேங்காய் அது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு லைட்டா ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஆப்ஷனல் தான், எனக்கு நறுக்குன்னு இருக்கணும் அதுக்காக போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் பண்ண தேங்காவை சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்ப வடிச்சு வச்சிருக்க ஒரு போல் அளவுக்கு ரைஸ் சுட அதை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இறக்கும் போது கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி. சோயாவை சுடுதண்ணில போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சிருங்க. எண்ணெயில மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், வெறும் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா வீட்டு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சோயாவை நல்லா தண்ணி இல்லாம ட்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம். கை விடாம ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணிட்டு முருகலானதும் எடுத்துருங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் காம்போ. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.